தேங்க்யூ சார். அடுத்ததாக பரபரப்பாக வந்து இந்த இவ்வளோ வெளிச்சத்தில் வந்து கண்ணாடி போட்டு மிஷ்கின் அவர்களோட ஒன்று விட்டு தம்பி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. படத்தோட லிரிசிஸ்ட் கு கார்த்தி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கண்ணாடி போட்டுக்கோங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மெட்ராஸ் மாஃபியா கேங் இந்த படத்துக்குள்ளே முதல்ல என்னை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர் சீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருந்தேன். அந்த இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்கார் சார். அவர் தான் இந்த அவருடைய நண்பர் முகுந்தன் சார்கிட்ட என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷனில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும், இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே போவேன்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸாகவே கொடுத்துட்டாரு சார். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. முதல்ல ஒரு 2 பாடல்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. டக்குன்னு உட்காருவோம், பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பாடலில் முடிஞ்சது. அப்புறம் ரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி இங்கேயும் ஒரு 2 பாட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2 பாட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களான்னு தெரில, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு நான் சில படங்களில் ப்ரொடியூசரை பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து வேலூர்லேருந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் வேலூரில் ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறாங்க. அங்கேருந்து சுட சுட பிரியாணி வாங்கி அவங்க காரில் வச்சு சென்னை வரைக்கும் சூடாக இருக்கணுன்றதுக்காக ஏசி போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதாவது அவரோட கேர், ஸோ இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நான் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ செம்மையான ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்கும். அண்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும். ஸோ ஏன் இது ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ முந்தானத்துக்கு கூட கேடிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் தான் இருக்கார். ஸோ எல்லா படத்துலேயும் வந்து நம்மளை வந்து தினமும் வந்து டிவியில் நம்ம பார்க்குற ஒரு முகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஏற்கனவே 2-3 படம் அவர் நடித்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இந்த படம் முழு நீளம் ஒரு கதாநாயகனாக அவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக நான் பண்ணுறதுல ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அந்த சின்ன வயசில் இருந்த சோகம் வந்து அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே 2 சாங்கு தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டான் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு. அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கு கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. கவிஞர் இங்கே கண்ணாடி போட்ட கவிஞர் கார்த்திக் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது உங்களுக்கு ஒரு நிறைவான படமாக அமையட்டும். அப்புறம் லிரிஸ்ட் நம்ம கு கார்த்திக் சார், அவர் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பிரமாதமாக எழுதுறாரு. நல்ல லைன்ஸு ஸ்பான்டேனியஸாக எழுதுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். கவிஞர்கள் டியூனை வாங்கிட்டு போய் 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்பான்டேனியஸாக லைன்ஸ் சொல்கிறாரு. அழகான தமிழில் சொல்கிறாரு. அந்த கான்செப்ஷனோடு சொல்கிறாரு அழகாக. வாழ்த்துக்கள். நம்ம படத்தில் இணைஞ்சு நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப நன்றி.